ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 55 மும்பை இந்தியன்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ ஒரு 3 வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணலை மேட்ச்சுக்கு. ஸோ அதுக்கான ரீசனை நான் சொல்லியிருப்பேன். முன்னாடி ஆடின டீம்ஸ் மறுபடியும் பேக் டு பேக் ஆடினாங்க, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பெரிய அளவில் வின்னிங் ஸ்ட்ரைக்கே இல்லாமல் ஏதோ வீடியோவில் நானும் சொல்லி ஏதோ போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஏதோ பரவாயில்ல, ஒரு மேட்ச் வந்து பெரிய வின்னு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ், அப்புறம் இன்னொரு மேட்ச் வந்து ஒரு நல்ல வின்னுன்றது கிடச்சிருக்கு. இன்னொரு மேட்ச் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு பேக் டு வின்னிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. அது ஒரு ரீசன் தான். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நானே எதிர்பார்க்கலாம், அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க வின்னு லாஸ் ஆகுச்சா அப்படின்னு. ஸோ ஒரு 4-5 மேட்ச் வந்து தொடர்ந்து லாஸ் ஆனதுக்கே நான் வந்து அவ்வளோ தூரம் சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் ஒரு சிலர் வந்து சொன்னதான். அதுவும் இந்த டைம்லாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலில் யாரும் எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரைய ஒன்று வின்னிங் கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம சொல்லிடணும். ஏதாவது ஒன்று பண்ணணும், அதான் நம்மளோட ஃபார்முலா பாலிசி. ஸோ அதான் நான் வந்து யூஸ் பண்ணேன். சும்மா ஒவ்வொரு பாயிண்ட்டு வீடியோவில் சொல்கிறது வந்து ஒர்க் ஆகுதுன்றது வந்து அது கிராண்ட் லீக்கு செட் ஆகும். என்னதான் இருந்தாலும் ஸ்மால் லீக் வந்து நம்ம கொடுக்குறப்போ அதை நம்பி நிறைய பேர் ப்ளே பண்ணுறதுனால அது கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணுன்றது ஒரு இது. ஸோ சின்ன ஒரு இது ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் எப்போயுமே ஸ்மால் லீக்கு. அதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு கான்டெஸ்ட்டில் வேறு ஆப்பனண்ட்ஸ் கூட ஐடியா இருந்தால் சேஞ்ச் பண்ணியும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ வின்னு லாஸ் சகஜமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேண்டஸியாக புரிஞ்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நானே எதிர்பார்க்கல. ஸோ பார்ப்போம், மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ 6th May 7:30 PM வான்கடையில் நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ வான்கடையில் நடந்தாலுமே எம்ஐ தொடர்ந்து தோத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாவோ அதே மாதிரி எம்ஐ பிளேயர்ஸோ இல்லை எந்த ஒரு பிளேயரையும் நான் வந்து எனக்கு தோன்றதை டெலகிராமில் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை நான் மறைச்சிட்டு போனால் போகலாம். பட் அப்படி எப்பயுமே நான் இருந்ததில்லை. அதனால் டக்குன்னு இப்போ ரோஹித் சர்மா 100 அடித்தா ஓகே, நல்லா அடிச்சிருக்காருன்னு சொல்லிடலாம். தொடர்ந்து டக் அவுட் ஆகிட்டே இருந்தால் அது ரோஹித் சர்மா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம சொல்ல தான் போகிறோம். அதனால் அட்டாக் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஒரு பிளேயரை. எல்லா பிளேயருமே அப்பப்போ அவங்க பண்ணுறது சொல்கிறது தான். ஏன்னா சுக்மன் கில்லு வேர்ல்டு கப் பேக்கப் வந்து எடுத்திருக்காங்க. ருத்ரா கேக்கோட எல்லா மேட்சும் அடிக்கிறாரு, அவர் எடுக்கவே மாட்டுறாங்க. அப்போ இது வந்து எல்லாத்துக்குமே தோணும். அதை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் ஒரு சிலர் நான் அவர் ஃபேன் இவர் ஃபேன்ன்ற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, உண்மையை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ உண்மையிலேயே நட்ராஜனை விட அஸ்தீப் சிங் நல்லா பவுல் பண்ணுறாரா, அதான் எல்லாத்துக்குமே தோணும். பட் நீங்கள் சொல்ல முடியாது. அதேமாதிரி ருத்ராஜ் கேக்வாட், சுக்மன் கில் பார்த்தோம்னா சுக்மன் கில் சுத்தமாக அடிக்கிறதே கிடையாது, அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரிங்கு சிங்கை வந்து எடுத்துகிட்டு போகல, பேக்கப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான். அதனால் நம்ம ஒரு பிளேயரெல்லாம் அட்டாக் பண்ணுறது கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் 116, 53 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீம், 63 செகண்ட் பண்ண டீம், ஆவரேஜாக 170. சேஸ் பண்ணுற டீம் தான் மோஸ்ட்லி இங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் எம்ஐ சேஸ் பண்ணாலுமே தோற்று போகிறாங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபார்ம்லே இல்லாத ஒரு பிளேயரை ஃபார்ம் ஏற்றி விட்டாங்க, அதான் உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவருக்கு 4 விக்கெட்ஸ் கொடுத்து மொத்தத்துக்கு மேட்சே வந்து தோற்றுட்டாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல. ரோஹித் சர்மா வந்தோன்னு அவுட் ஆகிறாரு, கிஷன் வந்தோன்னு அவுட் ஆகிறாரு, சூரியகுமார் யாதவ் ஏதோ போராடுறாரு, மேட்ச் எடுத்துகிட்டு போக மாட்டார். ஒருவேளை ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக கொடுத்துட்டாங்க, நம்மளாம் இங்கேயே இருந்தோம், ஜிடிக்கு போயிட்டு ஹர்திக் பாண்டியா இங்கே வந்ததுனால அவர் கேப்டனாக கொடுத்து அந்த டீம் ஜெயிக்கிறதா எதுவும் நினச்சாங்களா என்னன்னு தெரியல. எதுக்கு இப்படி ஆடுறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. இப்போ கிட்டத்தட்ட வந்து எம்ஐ அவுட் ஆஃப் வெளியில். ஸோ இதுக்கப்புறம் செத்த மேட்ச்சு தான். ஸோ இதில் வேணால் நம்ம அடிப்போணும், ரோஹித் சர்மா ஒரு பயங்கரமாக வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். அந்த லாஜிக்கில் நம்ம வேறு மாதிரி யோசிச்சு கூட, ஒரு ஃபேண்டஸியும் இல்லாமல் ஸ்டாட்ஸும் இல்லாமல் திங்கிங்கில் யோசிச்சோம்னா கூட ரோஹித் சர்மாவை நம்ம இந்த மேட்ச் கேப்டன் வைஸ்கம்னா போடலாம். ஏன்னா நல்லா தெரியுமா நிறைய பேர்த்துக்குன்றது தெரியல. இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது, முன்னாடி காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், இது உண்மை தான், நல்லா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ சச்சின் டெண்டுல்கர் அசாருதீனை டவுன் பண்ணி கேப்டன் ஆன காலகட்டத்தில் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் ஃபுல்லாமே வந்து அசாருதீன் வந்து ஸ்கோரே பண்ண மாட்டார். அதே தோக்க போகிற மேட்ச்சில் வந்து அசாருதீன் வந்து அடித்து பயங்கரமாக வந்து ஹிட் பண்ணி கொடுப்பாரு. அப்போ சச்சின் கேப்டன் ஆனது வந்து அசாருதீனுக்கு பயங்கரமான ஒரு இதாக இருந்தது, கிளாஸாக. இது ஓப்பனாகவே எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஓல்டு ஸ்டோரி இது, வேணால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பாருங்கள். அந்த ஃபார்முலாவை எதுவும் ரோஹித் சர்மா யூஸ் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்குள்ளே இருக்குது. மேபி இப்போ எல்லாமே மேட்ச் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒன்று தான், ரோஹித் சர்மா ஹிட் ஆனாலும் ஆகலாம். இது வந்து எந்த ஒரு ஸ்டார்ட்டுமே இல்லாமல் அந்த ஸ்டோரியில் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோரி உண்மை தான், நீங்கள் வேணால் தெரிஞ்சு கேட்டு பாருங்கள், தெரியும். ஸோ 2 டீம்ஸுமே முன்னாடி மோதிக்கிட்ட மேட்சஸ்ன்னு பார்ப்போம். அதுக்கான ஸ்கோர் கார்டில்
இங்கே புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட்டு, ரோஹித் சர்மா 48, இஷான் கிஷான் 43, ரோஹித் சர்மா 18, சூரியகுமார் யாதவ் 82, இஷான் கிஷான் 84. ஸோ 2 மேட்ச்சில் வந்து இஷான் கிஷான் கிளிக் ஆகிருக்காரு. இஷான் கிஷான் 38, 3 மேட்ச்சில் கிளிக் ஆகிருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போர். ரோஹித் சர்மா 2 மேட்ச்சில் கிளிக் ஆகிருக்காரு. ஹென்ரி கிளாசன் ஒரே ஒரு மேட்ச் தான். ரோஹித் சர்மா மறுபடியும் ஒரு மேட்ச் வந்து நல்லா கிளிக் ஆகிருக்காரு. இங்கே பார்த்தோம்னா ஹென்ரி கிளாசன் 80 ரன்ஸ் ஹெட்டில். இங்கே பார்த்தோம்னா ரோஹித் சர்மா 26. ஓவரால் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. தொடர்ச்சியாக இப்போ ரோஹித் சர்மா தான் தொடர்ந்து ஃப்ளாப்பும் ஆகிருக்காரு. ஸ்டாட்ஸு எதுவுமே இல்லாமல் அந்த லாஜிக்கில் யோசிச்சா கூட ஒரு டம்மியான மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த லாஜிக்கில் கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஃபேண்டசி ஸ்டாட்ஸ் அப்பாற்பட்டு நீங்கள் யோசிக்கலாம் லாஜிக்கலாக. ஸோ ட்ரைவர்ஸ் ஹெட்டு இவங்க எல்லோரும் எப்படி ஹிட் பண்ணாங்கன்றது நல்லாவே தெரியும் எம்ஐக்கு எதிராக. ஸோ தொடர்ந்து வந்து அவங்க ஒரு பெரிய ஸ்கோருன்றதை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் பார்த்தோம்னா ஓரளவுக்கு முயற்சி பண்ணாங்க. இதே டைம் ஃபஸ்ட்டு ஆடினப்போ எஸ்ஆர்ஹெச்சும் எம்ஐயும் போராடினாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. பட் அந்த மாதிரி பேட்டிங் கிட்ட செட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அதேமாதிரி செகண்ட் பேட் பண்ணுறப்போ ட்ரைவர்ஸ் ஹெட் அவுட் ஆகிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கிரவுண்டில் கடந்த 2 மேட்சஸ் வந்து பார்க்கலாம். அந்த 2 மேட்சுமே லாஜிக்கலாக எம்ஐ வந்து சேஸ் பண்ண முடியாமல் தோற்றுருக்காங்க. அப்போது சேஸிங்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு சேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற பாயிண்ட்லேயும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த லாஜிக்கை வச்சா சேஸ் பண்ண வர டீமும் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் எப்போயுமே சேஸ் பண்ணுறப்ப கஷ்டப்படுறாங்க. சப்போஸ் எம்ஐ ஃபஸ்ட் பேட் பண்ணி நல்லா அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ எம்ஐயோட பவுலர்ஸில் பும்ரா இந்த மாதிரி பவுலர் செகண்ட் பவுல் பண்ணி நல்லாவே விக்கெட்ஸ் எடுக்கலாம். அவங்கள ஃபுல்லாக நம்ம லாஜிக்கலாக பிக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இதான் பாயிண்ட்டு. சேஸ் பண்ணி தான் அதிகமாக அந்த கிரவுண்டில் ஜெயிச்சிருக்காங்க. பட் ரீசெண்டாக நடந்த 2 மேட்சுமே சேஸ் பண்ண டீம் ஜெயிக்க முடியல. ஸோ எப்படியோ ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் கொஞ்சம் தடுமாறி ஓரளவுக்கு ரன்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் பவுலிங்கில் டைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லாஜிக்கையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எம்ஐயோட பிளேயிங்கில் ஒன்றா பார்ப்போம். ஸோ ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போர் தான். கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இந்த மேட்ச்சில் அதிகமாகவே இருக்கும். ஆப்போசிட்டில் புவனேஸ்வர் குமார், மார்க்கோ ஆன்சன் இருந்தாலுமே மார்க்கோ ஆன்சனா மாக்ரமான்றதை பார்த்துக்கோங்க. மேபி மாக்ரம் வந்துடுவார். ஏன்னா ஒரு அம்ஜர்ப்ரீத் சிங்கோ ஏதோ ஒரு பிளேயர் ஆட வைக்கிறாங்க. 2 மேட்சுமே ஃப்ளாப்பு. மார்க்கோ ஆன்சனா அந்தளவு ஒர்த்து இல்லை. அதனால் மாக்ரம் உள்ளே வந்துடுவார். இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு துஷாரா நபியை உள்ளே கொண்டு வரலாம். நமந்தீரை வந்து பெஞ்சில் வைக்கலாம். அதான் டைமில் வந்து பார்த்துக்கோங்க யார் ஆடுறாங்கன்றத. ஸோ மாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இல்லை பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கான ஒரு லாஜிக்கலாக ஒன்றும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் எம்ஐ ஜெயிச்சாலும் பெரிய அளவில் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கு உள்ளே வர்றது. ஸோ அதனால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கர்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர் வைஸ் பார்த்தோம்னா இங்கே புவனேஸ்வர் குமார் அதுக்கப்புறமா மார்க்கோ ஆன்சன் தான் கஷ்டப்படலாம். பட் இருந்தாலும் புவனேஸ்வர் குமாருக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்லைட் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். பட் எல்லா மேட்சுமே புவனேஸ்வர் குமார் அந்த ஸ்விங்கை பயன்படுத்தி அவுட் ஆக முடியாது பிளேயர்ஸை. ஸோ பேட் கமின்ஸ்க்கு எதிராக பேட்டல்ன்றது அதிகமாக இருந்திருக்கு ரோஹித் சர்மாவுக்கு. ஸோ பேட் கமின்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டெத்தில் போட்டு கண்டிப்பாக நடராஜன் விக்கெட் எடுத்துவார். இம்பேக்ட் பிளேயராக உன்னாட்கட் வரலாம், இல்லை வாஷிங்டன் சுந்தர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே திலக் வருமா நல்ல பிளேயரு. லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் பண்ணார். அதுக்கு முன்னாடி மேட்ச் ரன் அவுட் ஆனார். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில டீமில் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் செட் ஆகிக்கிச்சு அப்படின்னா அந்த 4 பேருமே நல்ல ஸ்கோர்ஸ் கூட அடிக்கலாம். அப்போ நீங்கள் திலக் வருமாவை பிக் பண்ணிக்கலாம். வதேரா ஹை ரிஸ்க் தான். பட் டிம் டேவிட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர். சேசிங் எடுத்துகிட்டு போவார். கிட்ட முடிக்கிறாரோ இல்லையோ எடுத்துகிட்டு போவார் கம்மியான பால்ஸ்க்கு. அதுவும் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸ்க்கு அவர் பெரிய அளவில் அவுட் ஆனதே கிடையாது. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ஸை பவுல் பண்ணி எப்படியோ ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் வந்தோடனே அவுட் ஆகிறாரு. பட் எல்லா மேட்சுமே வந்தோடனே அவுட் ஆக மாட்டார். அந்த லாஜிக் பார்த்தோம்னா இந்த மேட்ச் ஒரு 20 ரன் ஒரு விக்கெட்னா கூட ஒரு சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன். துஷாரா போன மேட்ச் வந்து நல்லாவே ஸ்விங்கை யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தார். டெத்தில் எடுக்காமல் இனிஷியலாக விக்கெட் எடுத்ததையும் பார்த்தோம். கோட்ஸி அடி வாங்கினதை பார்த்தோம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது தான், கோட்ஸியோட ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா சேஸ் பண்ணுறப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்லாவே வந்து அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறத விட செகண்ட் பவுல் பண்ணுற கோட்ஸிக்கு விக்கெட் அதிகம் கிடச்சிருக்கு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ யோசிங்க. பியூஜாவில் ஃபார்ம் அவுட்டு ஒரு விக்கெட் மேபி எடுக்கலாம். பும்ரா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் கேப்டன் ஜாய்ஸும் கூட. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் ஹர்திக் பாண்டியா பும்ரா பெட்டர். ரோஹித் சர்மா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் இந்த மேட்ச்சில். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கோட்ஸியும், செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு டிம் டேவிட்டையும், திலக் வர்மாவோ ஒரு சில டீம்ஸில் வந்து ரொட்டேஷன் பேஸில் நீங்கள் கேப்டன்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். இங்கே பேட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பும்ரா உள்ளே எடுத்துகிட்டு வருவார். ட்ரைவர்ஸ் கட்டுக்கு எதிராக சேசிங் வரப்போ ட்ரைவர்ஸ் கட் ப்ரெஷராக வாய்ப்புகள் இருக்குது. அபிஷேக் சர்மா 2 மேட்ச் வந்து டவுன் ஆகிருக்காரு. சேசிங் வந்தால் மாக்ரம் இம்பார்ட்டன்ட்.
ஹென்ரி கிளாசன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப தான் நல்லா ஆடிருக்கார். இப்போ சேசிங்கில் அவருமே தடுமாறுறதை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப எல்லாமே இப்போ ரீசெண்டான அந்த மேட்சஸில் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப எல்லாமே கிளிக் ஆகிருக்காரு. செகண்ட் பேட் பண்ணுறப்போ அவுட் ஆனதையும் நம்ம வந்து கிளியராகவே பார்த்துருக்கோம். அந்த லாஜிக் வச்சுக்கோங்க. நிதிஷ்குமார் ரெட்டி சைலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் வான்கடையில் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. மயங்க் மார்கண்டே உள்ளே வந்தால் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப கீ. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எடுக்கலாம். பட் ஆனால் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ட். ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி மிடில் வரக்கூடிய பிளேயர்ஸை தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, சேஸ் பண்ண முடியாமல் வான்கடையில் கஷ்டப்பட்டுருக்காங்க டீம்ஸ். அப்போது செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மயங்க் மார்கண்டே தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நடராஜனும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். சேம் இங்கே பேட் கமின்ஸு கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் நடராஜன், பேட் கமின்ஸ் இம்பார்ட்டன்ட். மயங்க் மார்கண்டே செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரொம்ப கீயாக கண்டிப்பாக இருப்பார். ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ்க்கு சாய்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நீங்கள் ஹென்ரி கிளாசன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பேட் கமின்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன். எம்ஐக்கு எதிராக பேட்டிங்குமே ஒரு நல்ல ரெக்கார்டுன்றதை வச்சுருக்காரு. இங்கே சேஃபஸ்ட் ஆப்ஷன் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. மற்றபடி ரிஸ்க்கான பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. மாற்றி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். பேட்டில்ஸ் வந்து பார்ப்போம். பேட் கமின்ஸ்க்கு 3 டைம்ஸ் வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆயிருக்காரு. இசான் கிசான் பேட் கமின்ஸ்க்கு 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பேட் கமின்ஸ்க்கு சூரியகுமார் ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. புவனேஸ்வர் குமார் ஓரளவுக்கு அப்பப்போ விக்கெட்ன்றதை எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா எல்லாத்தையும் லாஸ்ட் மேட்ச்லேயும் ஆர்ஆருக்கு எதிராக பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பும்ரா, அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்திருக்காரு. கோட்ஸி, ஹென்ரி கிளாசனை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். இசான் கிசான் 12 மேட்ச்சில் ஹெட்ல 376 ரன். கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு SRHக்கு எதிராக. இப்போ தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிறதுனால நிறைய பேர் ஹென்ரி கிளாசனை வந்து எடுத்துகிட்டு இவரை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. பட் கிளிக் ஆனால் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடலாம். வென்யூலையும் சேம் 26 மேட்ச்சில் 636. ஹர்திக் பாண்டியா ஹெட்ல 7 விக்கெட்ஸ் 198. ஸோ வென்யூவில் 684 28 விக்கெட்ஸு. ரோஹித் சர்மா 22 மேட்சஸில் 435 ஹெட். வென்யூவில் 2000 ரன்னுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டாட்ஸு இதெல்லாம் எதுவுமே பார்க்காம கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு கேப்டன் கப்னா கொடுக்கலாம் இஷான் கிஷன், ரோஹித் சர்மாவுக்கும். சூரியகுமார் யாதவ் 332 ஹெட்ல வென்யூவில் 982. இவர் செகண்ட் பேட் பண்ணுறப்போ நிறையா கிளிக் ஆகிறாரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஃப்ளாப் ஆகிறதையும் பார்த்துருக்கோம். பேட் கமின்ஸ் ஹெட்ல 8 மேட்ச்சில் 11 விக்கெட்டும், வென்யூவில் 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டு. புவனேஸ்வர் குமார் ஹெட்ல 21 விக்கெட்டு, வென்யூவில் 10 விக்கெட். ஜஸ்பீத் பும்ரா 14 மேட்ச்சில் 16 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 51 விக்கெட்டும். 2 மேட்ச்சில் 49 ரன். வென்யூவில் ஹெட் போன மேட்ச் அடித்ததை பார்த்துருப்போம். இந்த சீசனில் நடந்த மேட்ச் அது. ஹென்ரி கிளாசன் வென்யூவில் 16. இதே ஹென்ரி கிளாசன் பயங்கரமாக வந்து இந்த ரெக்கார்ட் ரன் வந்து அடித்தப்போ பயங்கரமாக வந்து கிளிக் ஆகி வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருப்பார். ஸோ ஓவரால் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லா ஆடிருக்காங்க. பட் செகண்ட் பேட்டிங்கில் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த கிரவுண்ட்லையுமே கடைசி 2 மேட்ச் வந்து செகண்ட் பேட் பண்ண டீம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுதான் வந்து லாஜிக்கு. அதுக்கேற்ற மாதிரி டீம்ன்றதை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ டீமு ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ். ஸோ இங்கே இருக்க ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ரைவர்ஸ் கிட்ட ட்ராப் பண்ணியிருக்கேன். மார்க்கோ ஆன்சன் அப்படி இல்லாட்டி மார்க்கரம் 2 பேரில் யார் ஆறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மார்க்கோ ஆன்சனோட ஃபார்ம்ன்றது குறைவாக தான் இருக்குது. ஸ்விங் பெரிய அளவில் கிடைக்கல, விக்கெட் எடுக்க முடியல, லக் இல்லை. பேட் கமின்ஸு, நடராஜன், பும்ரா, கோட்ஸி செகண்ட் பவுல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு கீ. துஷாரா வேணால் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதுதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் பிளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் தான் அப்படின்னு. இல்லை இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான், 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேஸாக வந்து டீம் செட் பண்ணுறப்போ கேப்டன் ஜாய்ஸில் சேஃபாக ஹர்திக் பாண்டியா அப்படி தான் போகணும்னு இல்லை. ஸோ சேசிங்னா ஒரு மார்க்கரமுக்கு ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன் கொடுக்கலாம். அதேமாதிரி
ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நீங்கள் சூரியகுமார் யாதவ் கூட கேப்டன் கேப்டன் கொடுக்காம மாற்றிட்டு போகலாம். ஹென்ரி கிளாசனை சேசிங்கில் கட் பண்ணிவிட்டு கூட போகலாம். இல்லை பக்காவான ஒரு பேட்டிங் ட்ராக்கை செட் பண்ணுறாங்கன்னா பேட்டர்ஸை வந்து அதிகமாக எடுத்து கூட நீங்கள் கொண்டு போகலாம். லாஜிக்கலாக யோசிச்சா அப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப பேட் கமின்ஸ் இந்த மாதிரி கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். அப்போ கோட்ஸி கூட நீங்கள் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் எடுப்பாருன்ற லாஜிக்கில் ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ வந்து நீங்கள் கொடுத்து கோட்ஸியை ட்ரை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ரோஹித் சர்மா வந்து அதிகமான ரன்ஸ் அடிப்பார், செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கோட்ஸி வந்து விக்கெட் அதிகமாக எடுப்பார்ன்ற காம்பினேஷனில் ஒரே டீமில் கேப்டனைஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து மறுபடியும் எம்ஐ தோத்துட்டே தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு கான்செப்ட் போனால் ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் பேஸில் போனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராக வந்து டீம்ன்றதை மேக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில். ஸோ லீடர் போர்டை பொறுத்தவரைய பேட் பால் ஒன்றில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈஸியாகவே நீங்கள் வந்து பேட் பால் ஒன்றில் வின் பண்ணலாம் டீமை. ஸோ ஹெட் 4 ஹெட் 3 வந்து ப்ளே பண்ணாலே போதும். அதுக்கு மேலே ப்ளே பண்ணால் கொஞ்சம் நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிற டீமை தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். தொடர்ச்சியாக வின் கிடைக்கும். லாஜிக்கலாக யோசிச்சு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த கான்டெஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே அந்த பிளேயரை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயரை. ஆப்போசிட் வரவங்க கண்டிப்பாக தான் ரிஸ்க் எடுப்போம், ஜஸ்ட்டு ப்ளே பண்ணணுன்னு கூட ஓவர் ரிஸ்க் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் ஓவர் ரிஸ்க் எடுப்பாங்க. அதை நம்ம பயன்படுத்தி டியோவில் வின் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.